வணக்கம். திமுகவில் இணைய வந்த மதிமுகவின் முத்துரத்தினத்தை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சாக்கான வைகோ மற்றும் துரை வைகோ. அப்படி திமுகவில் இணைய வந்த முத்துரத்தினத்திடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மதிமுக இருந்தாலும் அவ்வப்போது திமுக தலைமையை சீண்டும் வகையில் ஏதாவது பேசுவது மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் வழக்கம். இதற்கிடையே துரை வைகோ மதிமுகவை பாஜக கூட்டணிக்கு இழுத்துச் செல்கிறார் என்றும் மத்திய அமைச்சராக முயற்சிக்கிறார் என்றும் சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருந்தன. அத்துடன் வைகோவிற்கு மாநிலங்களவை எம்பி பதவி மீண்டும் வழங்காததால் திமுக மீது அதிருப்தியை கட்டிய துரை வைகோ சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்போம் என பேசத் தொடங்கினார். இதனையடுத்து சிபிஎம் கட்சியும் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்போம் என பேசத் தொடங்கியுள்ளது. துரை வைகோவின் இத்தகைய பேச்சுக்களையும் இதை கொண்டும் காணாமல் இருக்கும் வைகோவின் போக்கும் திமுகவிற்கு கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் மதிமுகவின் 31வது பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசினார் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ். இந்த விவகாரங்கள் அனைத்துமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. மதிமுக பொதுக்குழுவில் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தம்மை பரதனாகவும் வைகோவை ராமனாகவும் ஒப்பிட்டு பேசிய பேச்சை கேட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கோபப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நான் பரதன், அவர் அதாவது வைகோ ராமனா என்றும் அவர் காட்டுக்கு போனதால் தான் நான் பட்டாபிஷேகம் சூட்டிக் கொண்டன என்றும் கோபத்தை வெளிப்படுத்தினாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த கோபத்தின் விளைவுதான் அதிரடி ஆபரேஷனை தொடங்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று கூறப்படுகிறது. அதாவது பொதுவாக கூட்டணி கட்சிகளிலிருந்து வருபவர்களை திமுகவில் சேர்ப்பதில்லை என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் மதிமுக நிர்வாகிகளை திமுகவில் சேர்க்கும் படலம் தற்போது தொடங்கிவிட்டது. அதன்படிதான் மதிமுகவின் வேட்பாளராக கடந்த 2021ஆம் ஆண்டு பல்லடம் சட்டமன்றம் தொகுதியில் போட்டியிட்ட முத்துரத்தினம் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். அதேபோல் திருப்பூர் மாவட்ட மதிமுக செயலாளர் ரமேஷ், திருப்பூர் மாவட்ட மதிமுக இளைஞரணி செயலாளர் ரவி ஆகியோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த நிலையில் முத்துரத்தினம் திமுகவில் இணைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது என்ன நடந்தது என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. அதாவது கடந்த ஜூன் 24ஆம் தேதி காலை அன்னாரிபாளையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் முதலில் மதிமுக நிர்வாகிகளைத்தான் உள்ளே அழைத்திருக்கிறார். இவர்கள் உள்ளே நுழைந்ததும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வெல்கம் என இரு கைகளையும் நீட்டி குதூகலமாக வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னர் அனைவருக்கும் டீ, காஃபி, பிஸ்கட் கொடுத்து உபசரிக்கப்பட்டுள்ளது. அப்போது முத்துரத்தினம் மதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்ப சேர்க்கப்படுவாங்க என தயக்கத்துடன் முதலமைச்சரிடம் கேட்டு எல்லோரும் விரைவில் சேர்ந்துடுவாங்க, பெருசா விழா ஒன்று நடத்துவோம், நீங்க நல்ல வேலை செய்யுங்க, உங்களுக்கு உரிய பொறுப்புகள் வந்து சேரும் என மிகவும் உற்சாகமாக சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனையடுத்து இந்த சந்திப்புக்கு பிறகு அன்னாரிபாளையத்தை விட்டு வெளியே வந்த முத்துரத்தினத்தை மதிமுக நிர்வாகிகள் பலரும் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் முதலமைச்சர் நல்ல மரியாதை கொடுத்தார், உற்சாகமாக பேசினார், நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள், ஒரு விழா வைத்து சேர்த்திடலாம் என முத்துரத்தினம் சொன்னதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விரைவில் மதிமுகவின் பல்வேறு நிர்வாகிகள் திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அடுத்த கட்டமாக 10 மாவட்ட செயலாளர்கள், 100க்கும் மேற்பட்ட நகர, ஒன்றிய, பேரூர் செயலாளர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அதிரடி ஆபரேஷன் வைகோவையும் அவரது குடும்பத்தையும் ரொம்பவே அதிர்ச்சி அடைவித்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பேச வைகோ தரப்பில் மிகுந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது நடக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் விரைவில் மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அதிரடி நடவடிக்கையில் களமிறங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.